நேற்று மிட் நைட் லைவில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ரூமில் செம்ம கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி. அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக இருந்தது. சௌந்தர்யா வாய்ஸ் அப்படியே எடுத்திருக்காரு ஜெஃப்ரி. அப்படியே சௌந்தர்யா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ வெளியில் இந்த சாச்சனா பொண்ணு உட்காந்துட்டு பயங்கர கைத்தட்டு. அந்த பொண்ணை இந்நேரம் பண்ணியிருந்தால் அப்படியே வீட்டை ரெண்டாக்கி பிரளயம் பண்ணி கீச்சு கீச்சுன்னு கத்தியிருக்கோம். ஆனால் அவங்க அப்படியே சாச்சனா வாய்ஸில் பயங்கரமாக பேசுகிறாங்க. கூட சேர்ந்துட்டு விஜய் விஷாலும் வந்துட்டு விஜய் விஷால் வந்து சௌந்தர்யாவாகவும் ஜெஃப்ரி வந்துட்டு ராயனாவும் சேர்ந்துட்டு 2 பேரும் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ விஜய் விஷாலோட பாடி இதெல்லாம் வந்து சரியா இல்லை. அவர் வந்து ஒரு ஃபீமேல் மாதிரி வைக்கிறேன்னு ட்ரை பண்ணிட்டு ரொம்ப அசிங்கமாக வைக்கிறாரு. ஸோ அவர் நார்மலாக அவருக்கு ஒருவேளை சௌந்தர்யா டீஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவர் சும்மா ஒரு மேல் பண்ணுற மாதிரியே கூட பண்ணலாம். நம்ம வந்து இதில் எல்லாம் பார்த்துருக்கோம், கலக்கப்போகுது யார் இதில் இந்த ஷோஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்களாம் ஃபீமேல் கெட்டப்பில் வருவாங்க, பட் நார்மலி தான் நிற்பாங்க. பாடி மூமெண்ட்ஸ் அசிங்கமாக பண்ண மாட்டாங்க. பட் விஜய் விஷால் அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் வந்து கிண்டல் அடிச்சிட்ருக்காரு. கிண்டல் அடிச்சுட்டே வந்து ஜெஃப்ரி தான் நான் சௌந்தர்யா வாய்ஸ் எடுக்கிறது. உடனே சாச்சு நான் நீ ஒன்று பண்ணுறில்ல, அது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு அன்ஷிதாவும் சிரிச்சிட்ருக்காங்க. பட் இடையில வந்துட்டு விஜய் விஷாலில் சௌந்தர்யா அது ஜெஃப்ரி வந்துட்டு இப்படி படுக்க வச்சுட்டு இப்படி அப்படி கழுத்துல எல்லாம் தடவி விடுறாரு. அதாவது சௌந்தர்யா வந்து ராயன் எப்படி பண்ணுவாங்கங்கிற மாதிரி மடியில் படுக்க வச்சு தடவெல்லாம் செய்கிறாரு. அப்போ அன்ஷிதா வந்து ரொம்ப ஓவரா போகிறீங்க, போதும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் இழுத்து மூடி அதுவரை சிரிச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்போ வந்து அது கொஞ்சம் எல்லை போகிறப்ப அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போது எல்லா பாய்ஸும் இது பண்ணுவாங்க. அருண் வந்துட்டு போர்வையை போற்றி படுத்துருவார். சிவாவும் முத்தும் ஜஸ்ட் நார்மலி பார்த்துட்ருப்பாங்க. அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நார்மலி பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. பட் இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருப்பாங்க. ராணவு கூட சேர்ந்து பயங்கர சிரிப்பு. ராணவை பார்த்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு நீ ராயன் அப்படின்னு கூப்பிடுவார். உடனே என் பேர் ராணவியா அப்படின்னோடனே ராயன் கூடயே சுற்றிட்டு இருக்கேனா, அதனால எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு. இதை தானே நேற்று சௌந்தர்யா சொன்னாங்க, என்னோடய வாய்ஸ் எல்லாரும் மார்க் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் எல்லாரும் வந்து என்கரேஜ்மெண்ட் அது இதுன்னெலாம் பேசுனீங்க, கை தட்டினீங்க. எனக்கு சத்தியமாக ஒன்று புரியலை. அந்த பொண்ணு நேற்று தான் சொல்லி அழுதுருக்கு என்னோடய வாய்ஸ் பற்றி யாரும் டீஸ் பண்ணாதீங்கன்னு. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது வந்து சௌந்தர்யாவோட ஓட் பேங்க்கை தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அந்த வாய்ஸை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ எகெயின் நீங்கள் இதை பண்ணி நீங்கள் அவங்களோட ஓட் பேங்க்கை தான் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இத்தனை வருஷம் பிபி பார்த்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பேசிக் சென்ஸ் கூட இல்லை. பட் ரொம்ப அதாவது விஜய் விஷாலும் ஜெஃப்ரியும் சேர்ந்து ரொம்ப ஹக் பண்ணி எடுத்து ஒன்றுனா பண்ணி அதாவது சௌந்தர்யாவையும் ராயனையும் பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. இந்த சாச்சனா வேற உள்ளே வந்து உட்காந்துட்டு பெட்ரூம்குள்ளேயே பாய்ஸ் பெட்ரூம்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு நான் தான் இப்போ ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினையும் சைடில் ஓட்டி விட்றாங்க. அதாவது ஜாக்லின் முன்னாடி வச்சு இவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை ஜாக்லின் பார்த்து முறைக்கிறாங்கங்கிற மாதிரி சாச்சனாவும் கூட சேர்ந்து கை தட்டி ஒரே சிரிப்பு. என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடுன்னே தெரியலை. அந்த பொண்ணு ஏற்கனவே அது பண்ணுற ஒரு வேலையுமே கரெக்டாக இல்லை. அதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ அன்ஷிதா வந்து பாய்ஸ் ரூமில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அதை கேட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து கேர்ள்ஸ் ரூம்லேருந்து வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணணுமா, இதை வந்து என்ஜாய் பண்ணணுமாங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியலை. ஸோ இந்த பிஹேவியர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்